ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் நாரத பக்தி சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல முதல் அத்தியாயத்துல 17 சூத்திரங்கள் பார்த்து முடிச்சுட்டோம். கடைசியா பார்த்த 17வது சூத்திரம் என்ன சொன்னது அப்படின்னா, கதா திஸ்விதி கர்க்கஹா. அதாவது ஒரு கதையின் மூலமாக பல விஷயங்களை ரிஷிகள் கொடுத்தார்கள். அதிலே கர்க்க முனிவர் என்ற ஒரு ரிஷி பல கதைகளில் மக்களுக்கு எளிமையான விஷயங்களை புரிய வைத்தார். அவைகள் தான் புராணங்கள், இதிகாசங்கள், சத்சங்க உரைகள் என்பது போல அமைந்தன என்று சொல்றார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அந்த கடந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, கதையின் மூலமா ஒரு பாமரனுக்கு கூட பாடத்த புகட்டிடலாம். ஏன்னா, வேற மாரி கஷ்டமான பாடங்கள குடுத்தா அவன் கேட்க மாட்டான். ஆனா, கதை சொல்ற மாரி சொன்னோம்னா, அவன் ஈஸியா கேட்டுருவான். அதனால அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கதைகள் மூலமாவே தர்மங்களை மக்களிடத்திலே புகுத்தினார்கள் என்று பார்த்தோம். ராமாயணமும், மகாபாரதமும் அப்படித்தான் நமக்கு மிகப்பெரிய இதிகாசங்களா பாரத தேசத்துல கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த ராமாயண மகாபாரதத்தினுடைய கதையில நெறைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு மனிதன் புனிதனாகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப கதைங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மனதை கரைக்கின்ற ஒரு கருவி தான். மனசு அலைப்பாயுது இல்லையா? அங்க இங்கன்ட்டு விவகாரத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. அத லகுவா கையாளலாம். அதுக்கு கதை ரொம்ப கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்முடைய பண்டைய ரிஷிகள் புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே மனதை ஈர்க்கின்ற பக்தி கதைகள், நல்ல ஞான கதைகள், இது மாரி கதைகளை எல்லாம் மக்களிடத்தில கொடுத்தார்கள். அப்ப மக்கள் அதை உள்வாங்கி, கதையின் தாத்பரியத்தை கேட்க கேட்க மனசு உள்பக்கமா திரும்ப ஆரம்பிச்சது. அப்படி உள்ள திரும்பும்போது நம்மிடத்தில இருக்கிற அந்த உயர்ந்த அறிவு பிரகாசிக்கத் தொடங்கிய நிலையில, உண்மையான அனுராகம் உண்டானது என்று பார்த்தோம். உண்மையான அனுராகம், பக்தின்னா தூய அன்பு, தூய பிரேமை என்று பார்த்தோம். அப்ப இங்க சிரவணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கேட்டல் அப்படிங்கிறது, அந்த கதைகள்ல சில விஷயங்கள நம்ம கேட்கறதுனால, மனசு அப்படியே கரைஞ்சு போயி, உள்ள போயி, அந்த பக்தியில நம்மள கொண்டு போய் நிக்க வச்சுரும். ஏன்னா, இப்ப ராமாயணம் நம்ம கதை கேட்டோம்னா, ராமபிரான பத்தி நெறைய விஷயங்கள சொல்றாங்க இல்லையா? ராமனை பற்றி பேச பேச நமக்கு அப்படியே கதாநாயகன் தானே ராமபிரான். இப்ப ராமருடைய கதைகள கேட்க கேட்க நமக்கு அப்படியே ராமர் மேல ஒரு அபரிவிதமான அன்பு வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம ராம பக்தனா மாறுறோம். கடைசியில ராமன்ங்கிறது யாரு? ஆத்மா ராமன் தான். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா தாங்கிறது நமக்குள்ள போக புரிய ஆரம்பிச்சுடும். அப்ப பக்தி ஆத்மாவை நோக்கி திருப்பி விட்டுவிடும். அதாவது உண்மையான, தூய்மையான அன்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்து விடுகிறது என்று பண்டைய ரிஷிகள் பார்த்தார்கள். அதற்கான பல வழிமுறைகளிலே கதைகளையும் கையாண்டார்கள். அதிலே கர்க்க முனிவர் இவ்வாறு கதைகளின் மூலமாக பல கருத்துக்களை உலகத்துக்கு கொடுத்தார் என்று நாரத பக்தி சூத்திரத்தினுடைய 17வது சூத்திரம் பார்த்தோம். இப்ப 18வதுல என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்மரதி அவிரோதேன இதி சாண்டில்யஹ. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆத்மரதி. ஆத்மரதின்னா, ஆத்மாவிலேயே மூழ்கி இருப்பது, ஆத்ம ஆனந்தத்திலேயே ரசித்திருப்பது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஆத்மரதி அப்படின்னா. அவிரோதேன அப்படின்னா, எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அந்த ஆத்மாவிலேயே, அந்த ஆத்ம சுகத்திலேயே, அந்த ஆத்ம ரசிப்பிலேயே நாம் மூழ்கி இருக்கின்ற நிலையில, ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைச்சிடும். அந்த ஆத்மாவில் ஆனந்தம் அடைவதற்கு எல்லையே இல்லை என்று சாண்டில்ய மகரிஷி கூறுகிறார். அப்படி என்று இங்க சொல்றார். ஆத்மரதி அவிரோதேன இதி சாண்டில்யஹ. சாண்டில்யாங்கிற ஒரு ரிஷி சொல்றார் அப்படின்னு சொல்றார். சாண்டில்ய முனிவர் என்னன்னா, அவரு மிகப்பெரிய ரிஷி. ஏன் நாரதருடைய எல்லா ரிஷிகளையும் கொண்டு வராரு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் ஒரு பெரிய ரிஷி பரம்பரை. ஒவ்வொரு ரிஷிகளும் என்ன சொல்ல வராங்கங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்கள பரிமாறிக்கொண்டு இந்த உலகத்துக்கு நெறைய விஷயங்கள, உபதேசங்கள குடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ரிஷிமார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேங்கிற ஒரு அகங்காரம் இல்லாம, இன்னொரு ரிஷிய போற்றி புகழ்ந்து அவர் தான் எனக்கு சொன்னார், அவர் தான் எனக்கு சொன்னாருன்ட்டு அவர கொண்டு இங்க குடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பெருந்தன்மை அதெல்லாம்.
அதெல்லாம் வந்து இங்க நான் செய்றேன், நான் சொல்றேன் அப்படிங்கிற அந்த அகங்காரமற்ற நிலையில சொல்லக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வியாச முனிவர சொன்னாரு, அப்புறம் கர்க முனிவர சொன்னாரு, இப்ப வந்து சாண்டில்ய முனிவர சொல்றாரு அப்படின்னா, இப்படி எல்லா ரிஷிகளையும் கூட இழுத்துக்கிறாரு. ஏன்னா இப்படிப்பட்ட மகான்கள், மகரிஷிகள் இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள குடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஆத்மரத்திய அனுபவமாக்குவதற்கான வழிமுறைகளை சொல்றார்கள் என்று சொல்றார். இந்த இடத்துல அதான் சொல்றார். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, பூஜை மூலமா எப்படி ஆத்ம அனுபவத்தை பெறுவது, கதைகளின் மூலமாக எவ்வாறு ஆத்ம அனுபவத்தை பெறுவது என்றெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ வந்து அந்த ஆத்மாவினுடைய ரத்தியில, அந்த மகிழ்ச்சியில, அந்த உள்ள இருக்கிற அமைதியில, நாம் எப்பொழுதும் சதா மூழ்கி இருக்கின்ற ஒரு நிலை உண்டாக வேண்டும் என்று பார்க்கிறோம். அவிரோதம் அப்படின்னா, இங்க அந்த ஆத்ம ஆனந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது. எப்பவுமே அந்த ஆத்மாவோடு இணைஞ்சு தான் இருக்கணும். ஆத்மாவோட இணைப்பு இல்லாம, ஆத்மாவுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா, அது மைண்டினுடைய வேலை. ஆனா நாம வந்து ஆத்மாவுடைய அனுசரணையோட ஒரு விஷயத்த செஞ்சோம்னா, அது அறிவினுடைய வேலை. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மா அப்படிங்கிறது ஒரு உணர்வு, அறிவு அப்படிங்கிறதுனால, நம்ம ஒரு விஷயத்த உணர்வு பூர்வமா கையாள்வதற்கும், மன ரீதியா கையாள்வதற்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப நம்ப அவசரப்படாம கொஞ்சம் ஒரு விஷயத்துல பதட்டப்படாம நாம செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள இருக்கிற புத்தி சக்திய பயன்படுத்தி சிந்திச்சு சிறப்பா செயலாற்ற முடியும். ஆனா எடுத்தோமா, கவுத்தோமான்னு ஒரு காரியத்த செய்ய போனா, அது மைண்டினுடைய பிளேங்கிறதுனால, அந்த காரியத்த அவசர அவசரமா செஞ்சு, மனசு அப்போதைக்கு சொன்னத நடைமுறைப்படுத்தி, அது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த ஒரு செயலும் வந்து ஆத்மாவுடைய அனுமதியோட நடந்தா, அதுல நிச்சயமாக ஆனந்தம் உண்டாகும் என்று பார்க்க முடிகிறது. ஆத்ம ரதின்னா, ஆத்மாவில் எப்போதும் லயித்திருப்பது, மகிழ்ச்சியோடு இருப்பது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம அதிக உணர்ச்சி வசப்பட்டு புற விஷயங்களிலே பக்தி செய்வதை விட, வெளி விஷயங்களிலே ஈடுபாடு காட்டுவதை விட, அங்கும் இங்கும் அலைபாய்ந்து திரிவதை விட, மனதை சற்றே உள்முகமாக திருப்பினால், அது சரியான பக்தி என்று நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா, இங்க ரிஷிகள் அததானே சொல்ல வராங்க. அதாவது நீ வெளிய போய் அத இத தேடி, கடவுள வெளிய தேடி கண்டுபிடிக்க முடியாது. நமக்குள்ள தான் கடவுள் இருக்கிறாருங்கிறத உணரணும். ஏன்னா, கடவுள் வந்து வெளிய எந்த இடத்துல இருக்காருன்னு கேட்டா, திருவண்ணாமலையில இருக்காரு அப்படின்னா, திருவண்ணாமலை போயிட்டா நம்ம திருப்தி ஆயிடுறோமான்னா, இல்லையே. வேற இடத்துக்கு போறோம் அடுத்தது. அப்ப என்ன கடவுள பார்த்தா அப்பயே மனசு அமைதியாகணும், திருப்தி ஆகணும். ஆக மாட்டேங்குது. அப்ப என்னன்னா மைண்ட் இப்படி வெளிய தேடுற வரைக்கும் என்றைக்கும் திருப்தி ஆகாது. ஏன்னா, அது புற விஷயத்துல நாட்டம் வச்சுக்கிட்டு வெளிய தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய சுபாவம் கொண்டது தான் மைண்ட். அப்ப இங்க தவறான பக்தி முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, உணர்ச்சி வசப்படுறது, வெளி விஷயங்களிலே ஈடுபாடு காட்டுவது, கடவுள இங்கேயும் அங்கேயும் தேடி அலையிறது, இதெல்லாம் ஆத்ம ரதிக்கான விரோதம் என்று சொல்றார். ஆத்ம ரதியன்னா அந்த ஆத்மாவில் லயித்திருப்பதற்கு விரோதமான காரியங்கள். ஆனா, நம்ம அந்த ஆத்ம ரதியோட இணைந்திருப்பதற்கு, அந்த ஆத்மாவின் லயத்தில் நாம் இணைந்திருப்பதற்கான சரியான பக்தி முறை என்ன அப்படின்னா, மனச அப்படியே உள்பக்கம் திருப்பி உள்ள பார்க்கணும். இது வந்து நாம ஏற்கனவே இதெல்லாம் உபநிஷத் தொகுப்பு எடுக்கும்போது இதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் பக்தி பாதையில வந்து உங்களுக்கு சில விஷயங்கள புரிய வைக்கணுங்கிறதுக்காக, அத்வைத வேதாந்த வகுப்புகள் எடுக்கும்போது கூட பக்தியின் சிறப்பான சில நால்வர்கள்ல வந்து இவரு திருநாவுக்கரசர பத்தி நான் பேசும்போது சொன்னேன். ஒரு அழகான பாடல் கூட தேவாரத்துல இருந்து எடுத்து சொன்னேன். அவர் என்ன பாடியிருக்காரு திருநாவுக்கரசர் அப்படின்னா, "தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான்முகனும் தேடி தேடொணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்." அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த திருநாவுக்கரசரே சொல்றாருங்க. திருநாவுக்கரசர் வந்து அத்வைதியான்னா, இல்ல பக்தர் தானே. சிவபெருமானுடைய பக்தர் தானே. அப்போ அப்படிப்பட்ட சிவபக்தரா இருக்கிற ஒரு திருநாவுக்கரசரே வந்து கடவுள எங்க வெளிய தேடல. தனக்குள்ள கண்டுபிடிச்சுட்டாரு. தேடி கண்டு கொண்டேன். எப்படி கண்டுபிடிச்சாராமா? திருமாலும், நான்முகனும் கண்டுபிடிக்க முடியல. அடிமுடிக்கான அண்ணாமலை, திருவண்ணாமலையில அடியும், முடியும் பார்க்க முடியல கடவுள. கடவுளுடைய அடி எது? திருவடி. கீழ தேடி போனா அங்க பாதாள லோகத்த கொடைஞ்சுகிட்டு போனாரு பெருமாள். என்ன அவதாரம் எடுத்தாரு? வராக அவதாரம் எடுத்து பூமிய தோண்டிக்கிட்டே போனாரு. ஆனா, பகவானுடைய பாதத்த பார்க்க முடியல.
இவரு வந்து நான்முக பிரம்மா என்ன பண்ணிட்டாருன்னா, மேல ஆகாயத்துல டிராவல் பண்ணாரு ஸ்பேஸ்ல. அவரு எவ்வளவோ தூரம் டிராவல் பண்ணியும் மேல முடிய பார்க்க முடியல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளுடைய வைபவம் எப்படி இருக்குன்னா, அடியும் முடியும் காண முடியாது. ஏன் முடியலன்னா, வெளிய முடியாது. அதான் விஷயமே. அதாவது நீங்க வெளிய வந்து தேடி பாதாளத்த தோண்டிட்டு போனாலும் பிடிக்க முடியாது. ஆகாயத்த தேடிட்டு போனாலும் பிடிக்க முடியாது. அத வந்து இங்க சொல்றாரு. நாவுக்கரசரே சொல்றாரு. "தேடி கண்டு கொண்டேன். திருமாலும் நான்முகனும் தேடி தேடொணா தேவனை என்னுள்ளே" அப்படிங்கிறாரு பாருங்க. என்னுள்ளே. அதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ நம்ம இந்த விஷயத்த கேட்டுட்டு, அவரு கிடக்குறாரு திருநாவுக்கரசரு. எனக்குள்ள போய் தேடிக்கிட்டு இருக்காராமா. "வாப்பா இந்த கோயிலுக்கு போலாம்." அப்படின்ட்டு உடனே ஒரு கூட்டம் திருச்செந்தூருக்கு அலை மோதுது, திருத்தணிக்கு அலை மோதுது, திருப்பதிக்கு அலை மோதுது. அப்ப என்னன்னா, ஒரு மகான்கள், ஒரு ரிஷிகள் ஒரு விஷயத்த சொன்னா, அத கேர் பண்றதில்ல இன்றைய சமுதாயம். இன்றைய சமுதாயம் எப்படி இருக்குன்னா, கதை கேட்கிற மாரி தான் கேட்குதுங்க. அந்த கதையுமே அப்படிதான். நான் தான் சொன்னேன் இல்லையா, நேத்தே வந்து ராமாயணமும் விடிய விடிய கேட்டுட்டு விடிஞ்ச பிறகு சீதைக்கு வந்து ராமன் சித்தப்பாவான்னு கேட்டா எப்படி இருக்கும்? கதை சொன்னவனுக்கு. அந்த மாரி தான் இங்க வந்து சும்மா அப்படியே கதை கேட்டு போய்க்கிறது. என்னமோ சொல்றாரு, என்னமோ சொல்றாரு. அப்ப தேவாரம் படிச்சுட்டு திருப்பி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கிற கூட்டத்தையும் நம்ம பார்க்கிறோம்ல. ஏன்னா இதே சிவனடியார்கள் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க கோயில் கோயிலா. அப்ப என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, புரிஞ்சுக்கவே இல்லங்கிறது தான் விஷயம். அதாவது அந்த விஷயத்த வந்து நாயன்மார்களும், மகான்களும் என்ன சொல்றாங்க, அவங்க எத பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத இவங்க ஆத்மார்த்தமா கவனிக்கல அப்படிங்கிறது தான் விஷயமே. மைண்ட் லெவல்ல அத கேட்டு இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுறது. அப்படிதான் மனிதர்களுடைய மனோபாவம். அப்ப இந்த இடத்துல இவரு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஆத்ம ரதிக்கு விரோதமா நம்ம பக்தி செய்யக்கூடாது. ஆத்ம ரதிக்கு விரோதமா பக்தி செய்யக்கூடாதுன்னா, அந்த ஆத்மா தான் இங்க பிரம்மம். அந்த ஆத்மா தான் இங்க அறிவு. அந்த ஆத்மா தான் இங்க எல்லாமே இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆத்ம ஸ்வரூபத்துக்கு எதிரான பக்தி, உண்மையான பக்தி கிடையாது அப்படிங்கிறாரு. அவிரோதம். அது எதிராக இருக்கக்கூடாது. எதுக்கு? ஆத்மாவுக்கு. அப்ப நீங்கள் செய்கின்ற பக்தி, உங்கள் மனதை உள்ளே திருப்புகிறதா? அல்லது வெளியே சிதற வைக்கிறதா? என்பதை நீங்களே சுய விசாரம் பண்ணி பார்க்கணும். நீங்க ஒவ்வொருத்தருமே பக்தி செய்றீங்க அப்படின்னா, அந்த பக்தியினால மனசு வந்து உள்பக்கம் திரும்புதா? நான் செய்ற பக்தி சரியா? நான் தினசரி பூஜை செய்றேன், கோயிலுக்கு போறேன், வழிபாடுகள் பண்றேன். அதனால என்னுடைய மனசு வந்து உள்ள திரும்பி, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார்? அப்படின்னு ஒரு கேள்விய எழுப்புதா? விழிச்சுக்குதா? அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி கவனிச்சுக்கிட்டு விழிச்சுக்கிச்சுன்னா, நீங்க வெளிய போறது தானாவே குறைஞ்சிடும். ஏன்னா வெளிய போய் தேடுறதுக்கு என்ன இருக்கு? அடையறதுக்கு என்ன இருக்கு? எல்லா மகான்களும் சொல்லிட்டாங்கல்ல. "தேடி கண்டு கொண்டேன். உள்ள தான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப மனச உள்பக்கமா திருக்குறது தான் உண்மையான பக்தி. ஆனா அப்படி இல்ல. இப்ப யாருமே பக்தி வந்து உள்ள திருப்புறது இல்ல. வெளிய தான் புறத்துல தான் ஆர்வம். அதுவும் எங்கேயாவது போய் அழுதுகிட்டு, புலம்பிக்கிட்டு, கடவுள் முன்னாடி கதறிக்கிட்டு, அப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சாமி வந்து ஆடிக்கிட்டு, அதெல்லாம் எமோஷனல் டச். அப்ப இது மாரிலாம் இருந்தா இதான் பக்தின்னு சொல்லி மக்களிடத்துல பரப்பப்பட்டிருக்கு. அப்ப சாமி வந்து ஆடுன உடனே, "அப்படி ஆத்தா வந்துட்டா ஓடுங்க, அவகிட்ட ஏதாவது கேளுங்க" அப்படின்னு ஒரு 4 பேர் சுத்தி நின்னுட்டு, "என் குடும்பத்துல என்ன பிரச்சனை? நீ தீர்த்து வை" அப்படின்னு அங்க போய் கேட்டுட்டு இருந்தா, சாமி வந்து ஆடுறான்ட்டு இவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு விதமான மனநோய். ஒரு விதமான வாத்தியங்கள கேட்டா ஆடுறது, ஒரு விதமான விஷயத்த கேட்டா அந்த இடத்துல எமோஷனல் ஆறது, திடீர்னு பதட்டம் ஆறது, இதெல்லாம் வந்து மைண்ட் லெவல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. அப்ப இதெல்லாம் வந்து பக்தின்னு நெனச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இப்படி வெளிய சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் தவறான பக்திங்கிறாரு. தவறான பக்திங்கிற இடத்துல இந்த இடத்துல அவர் குடுக்கக்கூடிய வார்த்தை வந்து அவிரோதம். அந்த ஆத்மாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப ஆத்ம ரதிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம பக்தி செய்ய வேண்டும் என்று சாண்டில்யர் செய்கிறார் அப்படின்ட்டு சாண்டில்ய மகரிஷிய கூட இழுத்துக்கிறார். ஏன்னா இவரு சொல்றாருன்னா கூட வேல்யூ கம்மியா இருக்கும். சாண்டில்ய மகரிஷி சொன்னா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு கூட ஒரு ரிஷிய சேர்த்து சொல்றாருன்னா, அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க பக்தி எப்படி செய்யணுங்கிறது அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நாமளும் நம்முடைய பக்தி எப்படி இருக்கு? உண்மையான பக்தியா இருந்தா உள்ள திரும்புதா? இல்ல போலியான பக்தியா இருந்தா வெளிய திரும்புதான்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க. உங்க மனசு வந்து வெளியே தேடிக்கிட்டு இருக்குன்னா, கண்டிப்பா அது உண்மையான பக்தி கிடையாது. அது வந்து ஆத்மாவுக்கு எதிரான பக்தி. அதுக்கு வந்து அவிரோதம்னு பேரு. கான்ஃப்ளிக்ட். அதாவது கடவுள வந்து எதிரா கையாள்றது. ஆனா ஆத்மாவுக்கு ஆனந்தம் எப்ப கிடைக்கும் அப்டின்னா, உள்ள திருப்தி ஆனா தான். சாந்தி கிடைச்சா தான்.
மனசு வந்து அமைதியானா தான் ஆத்ம திருப்தி உண்டாகும். அப்ப இங்க வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கதை கேட்கறது, பூஜை பண்றது இதெல்லாம் எப்படின்னா, சும்மா மனதளவுல அப்படியே இது செஞ்சா எனக்கு நல்லது நடக்குமா? அது செஞ்சா நல்லது நடக்குமா? அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேவை நிமித்தம் பக்தி செய்றது தான் இன்னைக்கு மனிதர்களிடத்துல காணப்படுகின்ற விஷயமாக இருக்குது. அது நெறைய மூட பக்திகளும் பரப்பி வச்சுட்டதுனால, அதுதான் மக்களிடத்துல அதிகமா பரவி கிடக்குது. இன்றைக்கு கோயில்கள்லாம் அப்படிதான் கூட்டம் அலமோதுது. ஆனா உண்மையா கடவுள தேடி யாரும் போல. கடவுள்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் எல்லாம் கோயிலுக்கு போறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த கோயிலுக்கு போனாலும் அங்க பரிகாரங்கள், பூஜைகள் இப்படிதான் மக்களிடத்துல பண்றதையும் பார்க்க முடியுது. நானே பெரிய பெரிய சிவன் கோயில் எல்லாம் போலாம். அங்க சிவபெருமான் காத்து வாங்கிட்டு இருக்காரு. அந்த சிவபெருமான் கோயில்ல இருக்கக்கூடிய மற்ற நவகிரக ஸ்தலைகள் இருக்கு பாருங்க. திருநள்ளாறு போனீங்கன்னா, சனி பகவான் இடத்துல தான் கூட்டம் இருக்கு. ஆனா அந்த திருநள்ளாறு கோயிலே ஒரு சிவஸ்தலம். அங்க சிவபெருமான எவனும் திரும்பி கூட பார்க்கறது இல்ல. அது மாரி இன்னொரு கோயிலுக்கு எங்கேயோ போனா, அங்க கால பைரவரோட அங்க கூட்டம் அலமோதுது. இன்னொரு கோயிலுக்கு போனா, அங்க வந்து இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்ட்டு அங்க போனா பணம் கிடைக்கும்ன்ட்டு அங்க ஒரு கூட்டம் அலமோதுது. அப்ப உடனே இவனுங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது மெயினா அந்த சிவன் கோயில்ல அந்த பர்ட்டிகுலர் கடவுள வந்து பெருசு பண்ணி காட்டி, அதுல காசு பண்ற கூட்டம் வந்துருச்சு இப்போ. அப்ப இப்படிதான் பக்தி ஆயிடுச்சு. இப்ப பக்தின்னா எப்படியோ ஒரு இடத்துல போனா, அந்த இடத்துல பவர் இருக்குப்பா. அங்க போனா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இருக்காரு. அங்க போனா அவரு சொர்ணமா அள்ளி குடுத்துருவாரு. சொர்ணம்னா தங்கம். அப்படியே அங்க போயிட்டா தங்கமா கிடைச்சிரும். அப்படியே அள்ளி குடுப்பாரு அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வந்து அப்படியே நமக்கு தங்கத்த ஈர்த்து குடுத்துருவாரு. ஏன்னா ஆகர்ஷணம்னா ஈர்க்கிற சக்தி. அப்ப அது ஈர்த்து பேரு வேற அப்படித்தானே வச்சிருக்காங்க. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். சாத பைரவர்ன்னு வச்சா கூட எவனும் வரமாட்டான். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர்னா கூட்டம் அலமோதும். அப்ப இது மாரி வெளிய, அதாவது வெளி விஷயங்கள்ல நாட்டம் இருக்கிற பக்தி வந்து பக்தியே கிடையாது. இதுதான் நாரத பக்தி சூத்திரமே சொல்லுது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? பக்தி வந்து உள்பக்கம் நம்மள திருப்புதா? அப்படி உள்ள திரும்பி மனசு வந்து அமைதியாவுதா? சாந்தி அடையுதா? அப்படின்னு நம்ம கவனிக்கணும். நம்முடைய மனசு வந்து எப்போ பக்தி செலுத்தினா, அதுல அமைதி உண்டாகுதோ, சாந்தி உண்டாகுதோ, அது உண்மையான பக்தி. ஆனா நம்முடைய பக்தியினால ஆர்ப்பாட்டம் தான் அதிகமாகுது. இன்னும் அந்த கோயிலுக்கு போலாம், இந்த கோயிலுக்கு போலாம், அந்த பூஜைக்கு குடுக்கலாம். இங்க போய் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வரலாம். அங்க போய் அபிஷேகத்துக்கு பண்ணிட்டு வரலாம். அப்படின்னு துடிக்குதுன்னா, அது புறபக்தி. அது பக்தியே கிடையாது அப்படிங்கிறது இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த சூத்திரம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தின்னா ஆத்ம ஆனந்தத்திற்கு வழிவகுக்க வேண்டும். அதற்கு விரோதமா இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஆத்ம ரதின்னா உள்ளே மலரக்கூடிய ஆனந்தம். நமக்குள்ளே மலரக்கூடிய ஆனந்தம் தான் ஆத்ம ரதி. அப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் அனுபவமாக்குகின்ற ஒரு ஆனந்த நிலை நமக்குள்ள நடக்கணும். வெளிய நடக்காது நிச்சயமா. வெளிய எங்க நடக்கும்? வெளிய எங்கேயுமே நடக்காது. நமக்குள்ள மாற்றம் நடந்தா தான் எல்லாமே மாறும். அப்ப நம்முடைய மனோபாவம் தான் இங்க மாறணும். அதுக்கு என்ன? நல்ல விஷயங்கள எடுத்துக்கிட்டு, அஞ்ஞான விஷயங்கள நீக்கணும். அப்ப பக்தி என்றால் அந்த ஆத்ம ரதிக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். சரியான பக்தி என்றால் மனம் உள்ளே திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். அப்புறம் கடைசியில முடிவு என்ன அப்படின்னா, அத்வைதம் தான் முடிவு. கடைசியா முடிவு என்ன? உண்மையான பக்தி என்பது அந்த ஆத்ம ஆனந்தத்தை வெளிப்படுத்துவது. அந்த தூய அறிவாக பிரகாசிப்பது தான் உண்மையான பக்தி என்று இந்த 18வது சூத்திரம் சொல்கிறது. அடுத்தது 19. நாரதஸ்து ததர்பிதா கிலாச்சாரதா தத் விஸ்மரணே பரம வியாக்குலதேதி. இது ஒரு அருமையான சூத்திரம். நாரத அஸ்து ததர் பிதா கிலாச்சாரதா. அதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா, நாரதர் இங்கு தத் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட எல்லா செயல்களுமே அவனை மறந்து அவனிடத்திலேயே கலந்து விடுகின்ற மிக உயரிய பக்தி என்று இங்க சொல்றார். அதாவது எல்லா செயல்களுமே அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து விட வேண்டும். அப்படி அர்ப்பணம் செய்துவிட்டு அவனிடத்திலேயே நாம் நம்மை ஒப்படைத்து விட்டு, நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய இந்த தனித்துவ அடையாளங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அப்படியே நாம் நம்முடைய விஷயங்கள விட்டுடணும். அவனிடத்திலே நாம பற்றிக் கொள்ளணும். அப்படின்னா அங்க என்ன இருக்குது? ஒரே ஒரு இருப்பு மாத்திரமே இருக்கிறது. இறைவன் மாத்திரமே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த உயர்நிலை பரிமாணம். இந்த இடத்துல அப்படி நம்ம பண்ணா, அது சரியான நிலை. இல்லன்னா நமக்கு வந்து மனதுல கலக்கம், ஏக்கம் ஏற்படும். வியாக்குலதா அப்படிங்கிறாரு. பரம வியாக்குல தேதி. இப்ப விஸ்மரணே.
அப்படி செய்யாமல் அதை மறந்தால் நமக்கு கலக்கம், ஏக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன 2 விஷயங்கள பார்க்கலாம் அப்படின்னா, அந்த அர்ப்பணம், அர்ப்பிதான்னு போடுறாரு பாருங்க. நாரதஸ்து தத அர்ப்பிதா கிலாச்சாரதா தத் விஸ்மரணே. அர்ப்பிதா அப்படின்னா அர்ப்பண சுபாவம். அர்ப்பணம் செய்வது. அவனுக்கே அர்ப்பணித்து விடுவது. விஸ்மரணம்னா மறதி. அப்ப இந்த இடத்துல எல்லா செயல்களுக்கும் அவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். நான் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம எதையும் பிடிச்சுக்க கூடாது. நம்முடைய அடையாளத்த நம்ம இழந்து விட வேண்டும். நான் செய்கிறேன்ங்கிற அடையாளத்தை இழந்துட்டா போதும். அப்ப என்ன இங்க நான்ங்கிறது ஈகோவா டெஸ்ட்ராய் ஆயிடும். உண்மையான ஈஸ்வர நிகழ்வுல இந்த பாடி, மைண்ட் வொர்க் பண்ணும். அப்ப இங்க நான்கிற ஒரு ஈகோ இல்லாம செய்யக்கூடிய செயல் விளைவுகள் எல்லாம் வந்து ஈஸ்வர காரியமா மாறும். அதுதான் உண்மையான பக்தி. அப்படி நம்ம அர்ப்பணம் செய்து இந்த ஈஸ்வர உலகத்துல செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பூஜையா மாறி, பக்தியா மாறி, அது உண்மையான நம்முடைய ஆத்ம ரதியிலே நம்மை நிக்க வைக்கும். அதற்கான ஆனந்த நிலையை உண்டாக்கி கொடுக்கும் என்று பார்க்கிறோம். அப்ப இதுக்கு முன்னாடியே புரிதல் இல்லாம நம்ம பக்தி செய்தப்போ நான் செய்கிறேன்னு செஞ்சோம். இப்ப நம்ம பக்தின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம இடத்துல நான் செய்கிறேன்ங்கிற ஈகோ இல்ல இப்போ. நம்மள வச்சு அது செய்யுது. அப்ப இந்த பாடி, மைண்ட் அதற்கான கருவின்னு சொல்லிட்டு நம்ம அர்ப்பணம் செய்து விடுகிறோம். முன்ன வந்து நானுங்கிற ஈகோ இருந்தது. இப்ப அந்த நானுங்கிறவன் நான் கிடையாது. அந்த ஈஸ்வரன்னுட்டு ஈஸ்வரனா மாத்திட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் தான். என்ன சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, நானுங்கிற என்னுடைய தனித்துவ அடையாளத்தை இழந்துட்டேன். உண்மையான நான் என்பவன் அந்த ஈஸ்வரன். சாட்சாத் அந்த பரமன் என்று பரமனிடத்திலே ஒப்படைச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செயலையும் செஞ்சுட்டு நான் செய்றேன்ங்கிற கர்த்த அபிமானம் இருந்தது. இப்ப வந்து இந்த செயல்கள் எல்லாம் பார்க்கின்ற சாட்சி நிலைக்கு வந்துவிட்டோம். இவ்வளவுதான் விஷயம். இப்படி இருந்தா போதும். அங்க அர்ப்பணம் என்ன பண்ணுதுன்னா, இங்கு நான்ங்கிற ஒரு ஈகோ கிடையாது. எல்லாம் அவன்தான் அப்படிங்கிற அத்வைத நிலைக்கு நம்மை கொண்டு சென்றோம். அப்ப இதுக்கு பேரு தான் கர்த்ருத்ய லயம். கர்த்தத்துவம் வந்து லயமாகிறது. நம்ம அகங்காரமும் நான் செய்கிறேன்ங்கிற அந்த ஈகோ, நம்முடைய செயல் விளைவுகள் எல்லாம் இல்லாமல் மறைந்து விடுகின்ற விஷயம். தத் விஸ்மரணே பரம வியாக்குலத்தாங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. ரொம்ப இது ஆழமான வார்த்தை. என்ன அது வியாக்குலம் அப்படின்னா, அதாவது வியாக்குலம்னாலே துக்கம், ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏக்கம் இருக்குது இல்லையா? அந்த ஏக்கம், அந்த துக்கம் எல்லாம் எப்ப நீங்கும்? நம்மை மறந்து ஈஸ்வரனிடத்திலே நாம் அந்த விஷயத்தை விட்டு போதுதான். நானுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும், நம்ம இடத்துல அந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும், நம்ம மனசு வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். வெளி விஷயத்திலேயே நாட்டம் வச்சுக்கிட்டே இருக்கும். உள்ள திரும்பாது. அப்ப நம்ம உள்ள திரும்பி ஈஸ்வரன் மூலமா இங்க எல்லா செயலும் நடந்துகிட்டு இருக்கு. இங்க நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. இந்த உடலும் மனதும் அவனுடைய கருவி அப்படின்ட்டு நம்ம அவனிடத்துல ஒப்படைச்சு விட்டா மனசு என்ன ஆயிடும்? சாந்தி அடைஞ்சிடும். அமைதிக்கு வந்துடும். அப்ப நான் என்னை மறந்தால் அப்படின்னா எந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் என்னை மறந்தால் அப்படின்னா சுயநினைவு இல்லாம நான் என்ன மறந்துட்டேன், அன்கான்சியஸ் ஆயிட்டேன் அப்படின்னு அர்த்தமா எடுத்துக்கூடாது. நான் என்னை மறந்தால் அப்படின்னா, என்னுடைய தனித்துவ அடையாளத்தை விட்டுவிட்டு ஈஸ்வரனிடத்திலே எல்லா காரியங்களும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கிறான். அவனுக்கான ஒரு கருவி இந்த உடல், மனசு அப்படிங்கிற நிலையில நாம் நம்மை மறப்பது தான் சரியான உண்மையான மறதி. அந்த மறதி தான் இங்க நல்லது குடுக்கும். ஆனா நம்மள நாம மறந்துட்டோம்னு சொல்லிட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டோம்னா, அது துக்கத்த தான் குடுக்கும். அப்ப இந்த இடத்துல மறதி அப்படிங்கிறதுல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் விஷயமே இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க பக்தின்னா என்ன? அர்ப்பணிக்கிறது தான். எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறது. இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற கர்த்தா, போக்தா அபிமானத்தை விட்டு விடுறது தான். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நாம் செய்யற செயல்கள் யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழுப்பணும். நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்றோம், பூஜை செய்றோம், ஜெபம் செய்றோம், தியானம் செய்றோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். விசாரம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பக்தியினுடைய பரிமாணமே அடுத்து விசாரம் போய் தான் அத்வைத நிலைக்கு உயர முடியும். அப்ப நாம் செய்கின்ற செயல்கள் யாருக்காக அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய செயல் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக அப்படின்னா, அதை உங்களால அர்ப்பணம் செய்ய முடியுமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அர்ப்பணிக்கிறதுன்னா என்ன? நீங்கள் உங்களை விட்டுவிட்டு எல்லாம் ஈஸ்வரனுக்கே ஒப்படைத்து விடுவது. நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரமற்ற தன்மை. அப்ப அந்த நிலை நம்மிடத்திலே கைகூட்டுனா, நம்மிடத்திலே துயரம் இல்லை, குழப்பம் இல்லை. அதுதான் இங்க வியாக்குலம்னு சுட்டி காட்டுறாரு. ஏன்னா, நாம வந்து நம்முடைய தனித்துவ அடையாளத்த வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தா, அதுக்கான பலாபலன்கள்
கர்மாவா மாறி நமக்கு கஷ்டப்படுத்தும். அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த சூத்திரத்த எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்பொழுதுமே நம்ம கடவுள நெனச்சுக்கிட்டே இருக்கணுமா? சதா கடவுள் சிந்தனையிலேயே இருக்கணுமான்னா, அப்படி இருக்கணுங்கிறது கிடையாது. அதாவது நீங்க கடவுளே நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காரு. அத தனியா மனசு போய் தனியா அத நெனச்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டியதில்ல. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி, எப்ப பார்த்தாலும் நான் கடவுள நெனச்சுக்கிட்டு இருக்கேன், கடவுள நெனச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஃபோர்ஸ் பண்ணி கடவுள பக்தி செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணா அது மன அழுத்தத்த குடுக்கும். இங்க சரியான புரிதல் என்ன அப்படின்னா, இயற்கையா அர்ப்பணிச்சிருங்க. இங்க என்னுடைய காரியம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஈஸ்வரன் இருந்து செய்றான். அவனுடைய கருவியா இந்த உடம்பு, மனசு இயங்குது. அப்ப இதன் மூலமா இயக்கத்துக்கு என்ன நடக்குமோ நடக்கும். என்ன எண்ணம் சிந்தனை பண்ணுமோ, மனசு சிந்திக்குமோ, அது சிந்திச்சு அது செயல்படும். அப்ப எல்லாம் அதனுடைய வியாபகம், அதனுடைய வைபவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு இயல்பா ரிலாக்ஸா அந்த எந்த காரியத்த செஞ்சாலும் அதுல டென்ஷன் இல்லாம செய்யலாம். ஆனா நம்ம தவறா புரிஞ்சுகிட்டு சூத்திரத்த தப்பு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுல அப்படியே நான் மூழ்கிடுறேன். கடவுளோடவே 2 கலந்துடுறேன். எப்பவுமே கடவுளையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். மறந்துடக்கூடாது. அவனை மறந்துட்டா நமக்கு பாவம் வந்துடும், ஏக்கம் வந்துரும், கலக்கம் வந்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. இந்த ஸ்லோகம் நெறைய பேர் இப்படி புரிஞ்சுக்குவாங்க. நாரதஸ்து ததர்பிதா கிலா சாரதா தத் விஸ்மரணே பரம வியாக்குல தேதி அப்படின்னா, இப்போ பக்தியில இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவனை மறந்து விட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில ஏக்கம், கலக்கம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? அப்ப இறைவனை மறந்துட்டா நமக்கு வாழ்க்கையில ஏக்கம், கலக்கம் வந்துடும் அப்படின்னு பயத்தினாலேயே, எப்ப பார்த்தாலும் இறைவனையே நான் நினைச்சுட்டு இருக்கேன். சதா இறைவனையே சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு, நீங்க இறைவனையே 24/7 சிந்திக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. அதாவது பக்தியில இப்படி ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கங்க. ஒரு பௌராணி கிளாஸ் எடுக்குறாரு. ஆன்மீக சச்சங்கம் எடுக்குறாரு. அப்ப நாரத பக்தி ஸ்தோத்திரத்துல இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லா செயல்களும் நீ ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிடு. அவன மறந்தீன்னா உனக்கு வாழ்க்கையில கலக்கம், ஏக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இந்த மீனிங் இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நெறைய பேர் எப்படி எடுத்துக்குவாங்க? அப்ப மறக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே ஈஸ்வரனே நெனச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப ராமா, 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 ராமான்னே கத்திக்கிட்டு இருங்க. இல்லன்னா சிவா, 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 சிவான்னு சிவபெருமானையே நெனச்சுக்கிட்டு இருங்க. நாளடைவுல பைத்தியம் ஆயிடுவீங்க. வேற ஒண்ணும் நடக்காது. ஏன்னா, அதான் நெறைய பேர் ஆயிடுறாங்க. அப்படி இங்க சொல்லல. ஏன்னா, இங்க ராமா, ராமா, ராமான்னு ராமனையே சொல்லு அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லல. சிலர் பக்தியில அப்படியே ராம மகிமை, ராம நாமத்தையே சொல்லணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த ஆத்ம ரதியோட ஆத்மார்த்தமா நீங்க எல்லா செயல்களும் ஈஸ்வரன் செய்றான் அப்படிங்கிற புரிதலோட நீங்க அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட செஞ்சா போதும். நீங்க செய்யலையல்ல அந்த காரியத்த. அப்புறம் நீங்க எதுக்கு ராமா ராமான்னு சொல்லணும், சிவா சிவான்னு சொல்லணும். ஒண்ணுமே தேவையில்ல. அதுவே உங்க மூலமா செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை தான் இங்க முக்கியமே தவிர, நான் வேறு, இறைவன் வேறுங்கிற புரிதலற்ற தன்மையில, நம்ம ராமா ராமான்னு கத்திக்கிட்டே இருந்தாலும், சிவா சிவான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாலும், அது இறைவனையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆகாது. அப்படி பேர சொல்லலன்னா இறைவனை மறந்து விட்டது ஆகாது. ஏன்னா இறைவனை எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். இப்ப இறைவனை மறந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவன் ஏதோ இறைவனுக்கு வேறா இருந்துட்டு அப்படி சொல்றான்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இந்த இடத்துல நாரதர் என்ன சொல்றாருன்னா, இங்க இறைவனை தவிர எதுவுமே இல்லையே. அப்புறம் என்னத்த இறைவன மறக்கறதுக்கு? இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். இறைத்தன்மைக்குள்ள எல்லாம் இருக்குது. அதுல இந்த உடம்பு, மனசு விவகாரம் பண்ணுது. அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பக்திங்கிறது பராபக்தியா மாறி, இந்த உலகத்துக்காக உபகாரமா வாழ முடியும். அப்ப அர்ப்பணம் பண்ணுனா, நம்முடைய கர்த்ருத்துவம் கரையும். வியாக்குலம் என்ற ஏக்கம், துக்கம் எல்லாம் ஆத்ம நினைவு அனுபவம் ஆயிட்டா, ஆத்மார்த்தமா செய்யும்போது அதுவும் கிடைக்காது. கவலைகளோ, ஏக்கங்களோ மனதுக்கு கிடைக்காது. அப்ப இந்த 2ம் சேர்ந்துட்டா போதும். அதுக்கு பேர் தான் நிஷ்டை. அதாவது நம்ம எப்பயுமே அந்த ஆத்ம ஸ்வரூபத்துல, அந்த ஆத்ம நிஷ்டையில இருக்கணும் அப்படின்னா, அர்ப்பணம் இருக்கணும், வியாக்குலம் இருக்கக்கூடாது. அந்த வியாக்குலம்னா ஏக்கம், துக்கம் இருக்கக்கூடாது. எல்லாம் அதுகிட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம கையில ஒண்ணும் இல்ல. அப்ப நான் இங்க ஒண்ணும் செய்யல. அப்படிங்கிற இந்த மனப்பான்மை வந்துட்டா அதுக்கு பேரு நிஷ்டை. அப்ப அதுக்கு பேரு தான் உண்மையான பராபக்தி. அப்ப அனைத்தும் அர்ப்பணம். அப்ப இங்க மறதி இல்லாத நம்முடைய சொரூபம். நான் எப்பயும் என்னை நான் மறக்கவே முடியாது. நான் இருக்கிறேன்ங்கிற எண்ணிருப்பை நான் எப்பயாவது விட முடியுமா? விட முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும். நான் இருக்கிறேன்ங்கிற நிலைய நான் எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. அப்ப இந்த இடத்துல நீங்க இப்படி கரெக்ட்டா புரிஞ்சுக்கங்க. தப்பா ஏதோ மந்திரங்கள சொல்லிக்கிட்டே இருந்தா, அதனால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அதுல போய் ரொம்ப குழம்பி போறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லங்கிறதையும் நீங்க பிராக்டிகலா புரிஞ்சுக்கங்க. அதாவது சில கதைகள்ல சொல்லப்பட்டத வச்சு நீங்க அது உண்மைன்னு நம்பக்கூடாது. ஏன்னா நெறைய பேரு இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னு கதை எழுதியிருப்பான். அந்த கதையில போய் நீங்க கூட இருந்து பார்த்தீங்களா? நீங்க அவரு அப்படிதான் இருந்தாரான்னா, உங்களுக்கு எப்படி தெரியும்?
அவன் ஓவரா பில்டப் பண்ணி கதை எழுதி வச்சிருப்பான். அந்த கதைய படிச்சுட்டு நம்ம அப்படிதான் அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருவள்ளுவர் சொல்றார். அப்ப அதனால பிராக்டிகல் டிஃபிகல்டீஸும் பார்க்கணும். உங்களால எப்பயுமே 24/7 ராமா, ராமா, ராமான்னு சொல்ல முடியுமா? இல்ல சிவா, சிவா, சிவான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா, நீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வேற எந்த காரியமும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல நீங்க வாழவே முடியாது. அப்ப என்ன அந்த மாரி யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருக்க முடியுமான்னா, யாருமே இருக்க முடியாது. ஆனா அப்படி இருக்கிறாங்க, இருந்தாங்கன்னு எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா, அதெல்லாம் புருடா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி இல்ல. அதாவது நீங்க ராமனா, சிவனோ ஆத்மா தான் அதெல்லாம். ஆத்மா ராமான்னா ஆத்மாவுக்கு தான் அந்த பேரு. சிவம்னா ஆத்மாவுக்கு தான் அந்த பேரு. அது எல்லாமே நான் ஆத்மாவினுடைய பெயர் தான். ராமன் சொன்னாலும், சிவம்னு சொன்னாலும், அல்லான்னு சொன்னாலும், நீங்க என்ன கடவுள் பேர வேணா வச்சுக்கங்க. எல்லாமே ஆத்மாவ தான் குறிப்பிடும். அப்ப அந்த ஆத்மா இல்லாத இடமே இல்ல. அத நம்ம தனியா போய் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்ல. அதுவே நான்னு நமக்குள்ள உணர்ந்துட்டு, அதுதான் எல்லாமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம நம்முடைய அகங்காரத்த விட்டுட்டா போதும். இங்க நம்ம விட வேண்டியது என்னன்னா, நான் செய்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அந்த ஈகோ. அத மட்டும் விட்டுங்க போதும். நான் செய்கிறேன், நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சிவ சிவா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் ராமா ராமா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து மைண்டினுடைய பிளேன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இங்க 20வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, "அஸ்தி ஏவ மேவம்" அப்படின்னு ஒரே லைன். "அஸ்தி ஏவ மேவம்." அஸ்தி உள்ளது, ஏவ அது மட்டுமே, ஏவம் ஒன்றே நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டுமே இருக்கிறது. இப்படியே நிச்சயமாக இருக்கிறது. அதுவே உண்மை அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல சொல்றாரு. "அஸ்தி ஏவ மேவம்." அது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அர்த்தம். அப்ப இது என்னன்னா ஒரு அஃபர்மேஷன் கமாண்ட் மாரி. இந்த இடத்துல இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கட்டளை வாக்கியம் மாரி சொல்றாரு. ஏன்னா இது ஒரு அனுபவத்தினுடைய அறிவிப்பு. அதாவது மகான்கள், ரிஷிகள் அது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்துல சொல்றாங்க. அது மட்டும் தான் இருக்குதுப்பா. நீ எங்க இருக்கிற? நான் எங்க இருக்கிறேன்? இங்க நீ சொல்றது யாரு? நான் சொல்றது யாரு? இப்ப நான்னு சொல்ற ராமசாமி நானா? நீன்னு சொல்ற குப்புசாமி நீயா? அல்லது நான் சொல்ற கமலா நானா? நீன்னு சொல்ற விமலா நீயான்னு கேட்டா இல்ல. கமலாவும் இல்ல, விமலாவும் இல்ல, ராமசாமியும் இல்ல, குப்புசாமியும் இல்ல. அது மட்டும் தான் இருக்கிறது. இந்த அனுபவ நிச்சயத்தின் அறிவிப்பு தான் இங்க அஸ்தியேவ மேவம். எவ்வளவு ஒரு அருமையான சூத்திரம் பாருங்க. அதாவது நாரத பக்தி சூத்திரத்திலேயே மிக உயரிய சூத்திரம் இது. அஸ்தியேவ மேவம். அது மட்டுமே அஸ்தி அப்படின்னா இருப்பு, இருக்கிறது, உள்ளது அப்படின்னு அர்த்தம். அஸ்தின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அது மட்டுமே இருக்கிறது. ஏன்னா இங்க இருப்பு இருப்பதனால் தான் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா இங்க இருப்புக்கு வேற எதுவுமே இல்ல. அப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன்னா, நீங்க, நான் எல்லாமே அந்த இருப்பின் அதிஷ்டானத்துல இருக்கிறதுனால இங்க இருப்பது போல தெரிகிறது. இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அந்த இருப்பு உங்களுக்குள்ள இருந்து நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்குது. ஊடகமா இந்த உடலையும், மனசையும் கொண்டு இந்த விவகாரத்த செஞ்சுகிட்டு இருக்குது. அது வேண்டான்னு நெனச்சதுன்னா, இந்த உடம்பையும், மனசையும் ஆஃப் பண்ணிடும். அப்ப என்ன ஆயிடும்? டெட் பாடி ஆயிடும். அவ்வளவுதான். இங்க பாடி, மைண்ட் வொர்க் ஆகாது. அப்ப இங்க டெட் பாடி ஆன உடனே நம்ம உடம்புக்கு வேலை இல்ல. இங்க நம்ம எதையும் சிந்திக்க முடியாது, எதையும் பேச முடியாது, எதையும் கேட்க முடியாது. அப்ப இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தானே ஒருத்தன், அத்வைத வேதாந்தம்ன்னு ஏதோ பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. நான் கேட்டுக்கிட்டு இருந்தேனேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, கேட்டவன் யாரு? அவனே தான். சொன்னவன் யாரு? அவனே தான். அப்ப எல்லாம் அதுதான். அதுக்கு வேற எதுவுமே இல்ல. ஆனா நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறது மைண்ட். மைண்ட் இடையில வந்து இந்த மாரி வேலைய செய்யுது. அப்ப இந்த இடத்துல உயரிய விஷயத்த இங்க நாரதர் சொல்றாருன்னா, பூரணத்துவத்த சொல்றாரு. இங்க புதிதாக எதையும் பெற வேண்டியதே கிடையாது. இங்க நீங்க எதையும் அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க நான் பக்தி செய்றேன், அத செய்றேன், இத செய்றேன்ட்டு எதையாவது செஞ்சுகிட்டு இருக்கிற செயல்கள் கிடையாது பக்தி. ஏன்னா பக்தி என்றால் அன்பு, தூய பிரேமை. அப்ப அந்த தூய அன்பிலே யாரிடத்தில் அன்பு வைக்கிறது? ஆத்மாவினிடத்திலே. அந்த ஆத்மா மட்டும் தான் இருக்கிறது. அதுதான் நான் என்று நாம் நம்மை உணர்ந்த மறுவினாடி இங்கு இருப்பு மாத்திரம் தான். வேற ஒண்ணும் இங்கு அடைவதற்கு 2வது விஷயம் கிடையவே கிடையாது. அப்ப இங்க பராபக்தி, ஆத்மானந்தம், பூரண நிலை அப்படிங்கிறது எல்லாமே ஏதோ புதிதாக பெற வேண்டிய விஷயம் கிடையாது. அது ஏவ சந்தேகமே இல்லை. அது மட்டுமே இருக்கிறது.
அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்றாரு. இது வந்து ஒரு அனுபவ சத்திய வார்த்தை என்று பார்க்கிறோம். அப்ப இங்க அமிர்தம், பூரணம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அது ஆத்மாவை குறிப்பிடுகின்ற வார்த்தை தான். ஏன்னா சத்தியம் அப்படின்னாலும், சத்துனாலும் அதுதான். சத்தியம்னாலும் அதுதான். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு நம்முடைய உபனிஷத் மந்திரம் தானே நம்ம லோகோவ வச்சிருக்கோம். சத்தியம்னா அந்த உண்மை. அந்த உண்மைன்னா அந்த இருப்பு. அந்த இருப்பு மட்டும் தான் இருக்குது. அதுதான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இப்படி பல விஷயங்கள சொல்லுது. அப்ப இந்த ஒரு சூத்திரம் போதும். முழு பயணத்தின் முடிவு. என்ன அது? தேடல் இருக்கிறவனுக்கு முடிவு வந்துரும். இதுக்கு மேல தேடி அடையறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சந்தேகம் இருக்கிறவனுக்கு உறுதி வந்துடும். இங்க இருப்பது இருப்பு மாத்திரமேன்ட்டு. பக்தி என்பது என்ன ஆகும்? ஏதோ செய்கின்ற செயல் கிடையாது. அது அனுபவம், அத்வைதம் என்று புரிய வந்துரும். அப்ப இந்த சூத்திரம் இறுதியாக என்னத்தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்வைத ரகசியம் என்ன தெரியுமா? நீ எதை தேடுகிறாயோ, அந்த தேடும் பொருள் நீயே. எதை தேடுகின்றாயோ, அந்த தேடும் பொருள் நீ. அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. அஸ்தி ஆல்ரெடி தேர். ஏற்கனவே அங்கே இருக்கிறது. அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்ப ஏதோ நான் இன்னும் அடைய வேண்டுமா? எதை அடைவதற்கு? நீயே அது. அப்படி அடையக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறதா? இல்லை. இப்போதே இந்த வினாடியிலேயே நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். இதுதான் விஷயம். அப்ப இதை வந்து நாம இங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா, இங்க நான் எதையோ அடைய போறேன், வெளியில போய் அந்த கோயிலுக்கு போறேன், திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்னைக்கு போனா எனக்கு பலன் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்புறம் நான் அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போனா அங்க பக்தி வரும். அப்படின்னு எல்லாம் ஏதோ மைண்ட்ல மத்தவன் ஏத்தி வச்சத போய் நடைமுறைப்படுத்திக்கிட்டு, கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு, அதுக்கான பல காரியங்கள செஞ்சுட்டு இருக்கிற கூட்டத்துல சேராதீங்க. புரிஞ்சுக்கங்க. இங்க வந்து ரிஷிகள் எல்லாம் தெளிவா நமக்கு பாதைகள காட்டுறாங்க. எப்பயுமே ஒரு ரிஷிகள் சொல்ற பாதையில தான் நம்ம பயணம் பண்ணணும். கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் காசுக்காக எத வேணா சொல்லுவான். அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு கதைய புருடா விடணும். இப்ப சமீபத்துல கூட ஒரு கோயில் புருடா விட்டானுங்க. எங்கேயோ ஒரு திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கோயில்ல இந்த மணி மாலை ஒண்ணு விக்கிறானுங்க அந்த கோயில்ல. கருப்பு மணி ஒண்ணு இப்ப வந்திருக்கு புதுசா ஃபேமஸ்க்கு. அந்த மணி வந்து ஃபேமஸ் பண்றதுக்கு அந்த கோயில ஃபேமஸ் பண்ணி, அந்த கோயில்ல போனா அந்த மாலை வாங்கிக்கலாம். அந்த மாலைக்கு அப்படி அலமோதும் அந்த கூட்டம் அங்க கோயில்ல. முருகன் கோயில் அது. அது வந்து முருகன் கோயில் கீழ பாதாளத்துல வச்சுட்டானுங்க. வச்சுட்டு கொஞ்சம் பாப்புலர் பண்ணி விட்டான். YouTubeல போட்டு ஒருத்தன் பேசுறான். பயங்கரமா. நான் வந்து இந்த மாரி பாதாள முருகன போய் பார்த்தேன். அந்த மணிய வாங்கி போட்டேன். எனக்கு எல்லா பலன் கிடைச்சிடுச்சு. எனக்கு வீட்டுக்கு வந்தோனே கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சு. செல்வம் கிடைச்சிடுச்சுன்ட்டு ஒருத்தன் புருடா விடுறான். அதை ஒரு பாமர மனிதன் பார்க்குறான்ல YouTubeல. சரி நாமளும் அந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு அவங்களும் போறான். இது மாரி YouTubeப பார்த்துட்டே ஒரு 5000 பேர் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மணி பயங்கரமா சேல்ஸ் ஆகுது. சரியான சேல்ஸ். ருத்ராட்ச மாலைக்கு ஈக்குவலா இப்ப அது விக்குது. அப்ப இது மாரிலாம் பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு கூட்டம் அலமோதிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? இதெல்லாம் அஞ்ஞானம் தான் காரணம். அப்படியெல்லாம் வெளிய தேடி அந்த மாலைய போட்டு, அந்த மணி மாலைய போட்டதுனால அவன் பெரிய ஆள் ஆயிடுவானா? அப்படி பணம் வந்துருமான்னா? அப்புறம் எவனுமே சம்பாதிக்க வேண்டியதில்ல. அம்பானிய கூப்பிட்டு, "வாப்பா அம்பானி, இந்த மாலைய ஒண்ணு போட்டுக்கோ. உனக்கு எல்லா பணமும் கிடைச்சிரும்னு" சொல்லிட்டு அவன் அப்படியே மாலைய போட்டு படுத்துக்க வேண்டியது தான் அம்பானி. அப்ப அவனுக்கு எல்லா பணம் வந்துரும்ல்ல. அப்படியெல்லாம் வராது. நம்முடைய உழைப்புல தான் பணம் வரும். உழைக்காம எப்படிங்க பணம் வரும்? சும்மா வருமா பணம்? எல்லாமே கஷ்டப்படணும். ஏதாவது நமக்கு தெரிஞ்ச வேலைகள செய்யணும். அதாவது இங்க என்ன ஈஸ்வர நியதி இருக்கு அப்படின்னா, இங்க எல்லாமே ஈஸ்வர தன்மையில் இருக்கு. நீங்க ஒரு சக்திய வேறொரு சக்தியா கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளவுதானே. உங்ககிட்ட இருக்கிற திறமைய செல்வமா மாத்துங்க. உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு? அத செல்வமா கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைலரிங் தெரியும்னா, டைலர் தொழில் பண்ணுங்க. நீங்க பணக்காரன் ஆக முடியும். அத வச்சு சின்சியரா செஞ்சு குடுங்க, சம்பாதிக்க முடியும். இல்ல சமையல் பண்ண தெரியும். கேட்டரிங் பண்ணுங்க. மிகப்பெரிய பணக்காரனா மாறலாம். அதாவது நான் சொல்றது வந்து திறமையின் அடிப்படையில. ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. பெரும்பாலும் எல்லாரும் சமைக்கிறோம், எல்லாரும் துணி தைக்கிறோம். ஆனா, அதுல நம்முடைய திறமைய காட்டணும். எல்லாரும் தைக்கிற மாரி நாம தச்சு குடுத்தா நம்மகிட்ட அவன் வருவான். நம்ம மத்தவனோட டிஃபரெண்ட்டா தச்சு குடுக்குறோம். டிஃபரெண்ட்டா அந்த ஃபினிஷிங் குடுக்கணும். அப்ப அதுல ஒரு மக்களிடத்துல ஈர்ப்பு வரும். நல்லா செய்றாரு, இவர்கிட்ட கொண்டு போய் குடுப்போம். அப்படின்னு தானாவே கூட்டம் வரும். ஒரு டிரெஸ் பண்ற இடத்துல, ஸ்டிச்சிங் பண்ற இடத்துல. எந்த தொழில் பண்ணாலும் சரி. ஒரு ஹோட்டல் கடை வைக்கிறீங்க. நல்ல சுவையான உணவு குடுத்தீங்கன்னா கூட்டம் வரும். அப்ப இங்க வந்து உங்க திறமை தான் செல்வமா மாறும். அப்ப இந்த திறமை யாருடைய திறமை? அந்த அறிவின் திறமை தான். நீங்க பண்ணல.
அது உங்ககிட்ட பிரகாசிக்குது. அத சரியானபடி பிரகாசிக்க வைக்கிறதுக்கு நீங்க சரியா இருந்தா தான் பிரகாசிக்கும். நீங்க மனசுல கண்ட குப்பைகள வச்சுக்கிட்டு, கவலைகள வச்சுக்கிட்டு, வேலைக்கு போகும்போதே வேண்டா வெறுப்பா போய்க்கிட்டு, விருப்பு வெறுப்பு இல்லாம நான் இருக்கிறேன்னு கத விட்டுக்கிட்டு, இப்படியே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா, ஒண்ணும் நடக்காது. அதனால இங்க எல்லாம் அதுதான். நீங்க தேடுறதெல்லாம் அதுவே தான். அந்த தேடும் பொருளே நீங்க தான் கடைசியா புரியும். அப்ப அது இல்லாத நேரம் ஏதாவது இருக்கா? கிடையாது. எப்போதும் அது இருந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது இந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப இங்க சரியான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூத்திரத்துக்கு ஒரு இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அதை நாம் அறிய வேண்டும். அது இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது, இப்படியே இருக்கிறது. நீயே அது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரே வரி என்ன அப்படின்னா, இங்கு தேடுவது புதிதல்ல. ஏற்கனவே இருக்கின்ற அதுவே நீ. அவ்வளவுதாங்க. தத்துவமசி. எப்படிப்பட்ட மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியத்த நம்ம அங்க சொன்னா வேல்யூ இல்ல. ஆனா இங்க பக்தியில சொன்னா வேல்யூ இருக்கு. காரணம் என்ன? நம்ம எதை தேடுகின்றோமோ, அந்த தேடும் பொருள் நம்மிடத்திலேயே இருக்கு. அதனால தான் நீ தான் அதுன்னு சொல்றாங்க. இதுக்கு தான் எவிடன்ஸே நான் குடுத்தேன். யாரது? நாவுக்கரசருடைய தேவாரம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு எனக்குள்ளங்கிறாரு. யாரு? நாவுக்கரசர் பெருமான். அப்ப எனக்குள்ளன்னு சொல்லும்போது நான் யாருங்க? நானே அதுதான். அதுதான் நான். அப்ப பிரிக்க முடியாத ஒரு விஷயத்த வெளிய போய் நீங்க அடிமுடி காணா அண்ணாமலையில கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க கீழ பார்த்தாலும் இப்ப கண்டுபிடிக்க முடியாது. மேல பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கீழயும் மேலயும் பார்த்துட்டு இருக்கிறவன்லாம் சித்தன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அஞ்ஞானம் தான் காரணம். அப்ப அதனால இங்க தேடுவது புரிதல்ல. தேடும் பொருள் எதுவோ அதுவே நீ, அதுவே நீ என்று மீண்டும் மீண்டும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இது ஒரு அருமையான சூத்திரம். இது வந்து 20வது சூத்திரம். அப்ப இங்க ஒரே விஷயம் தானங்க. இருப்பது இருப்பு மாத்திரமே. அவ்வளவுதான். தொடக்கமும் அதுதான், முடிவும் அதுதான். அப்ப இதுதான் பூஜ்யம். பூஜ்யத்துக்குள்ள மிகப்பெரிய ராஜ்யம். நான் ஏற்கனவே இதெல்லாம் அத்வைத வகுப்பு கிளாஸ் எடுக்கும்போது, உபனிஷத் கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் பிரீஃபா சொல்லியிருக்கேன். ஒரு வட்டத்துல ஒரு புள்ளி வரைஞ்சா தான் வட்டம் போட முடியும். ஒரு புள்ளிய பென்சில்ல வச்சுட்டு, அப்படியே ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த டாட் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, அங்கேயே வந்து சர்க்கிள் எண்ட் ஆகும். அப்ப அந்த டாட் வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். எண்டுமே அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அப்ப அங்க டாட் தான் ஒன்று. ஒரே ஒரு டாட் தான் அந்த மிகப்பெரிய வட்டத்த உருவாக்கி இருக்கு. அப்ப அந்த டாட்டே தான் இங்க இருக்குது. அது தவிர எதுவுமே அங்க இல்ல. அப்ப அதுதான் இருப்பு. அதுதான் பூஜ்யம். அந்த பூஜ்யத்துக்குள்ள மிகப்பெரிய ராஜ்யம். அப்ப அதனால தான் மகான்கள் எல்லாம் பூஜ்யஸ்ரீ மகான் வரார். பூஜ்யஸ்ரீ அந்த ஆனந்தா, பூஜ்யஸ்ரீ இந்த ஆனந்தான்ட்டு சன்னியாசிகள்லாம் பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் அந்த அடிப்படையில தான் பேசப்படுதுன்னு நான் சொல்றேன். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 20வது ஸ்லோகம் வந்து இருப்பது ஒன்றே. அது இருப்பு மாத்திரமே. அதுவே நீ அப்படின்ட்டு தத்துவமசி மகா வாக்கியத்த இங்க புரிய வச்சுடுச்சுங்களா? அடுத்தது என்ன பண்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தி இருக்கு இல்லையா? உயர்ந்த அன்பு. நீயும் நானும் வேற வேற இல்லன்னா, அது உயர்ந்த அன்பு. நீ வேற, நான் வேறன்னா, அது இருமைகளால் சூழப்பட்ட அன்பு. டுயாலிட்டி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தி, பராபக்திய ஒரு உணர்வு பூர்வமா எப்படி அணுகுறது? அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு வராரு. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 21. யதா விரஜ கோபிகானாம். அருமையான சூத்திரம். யதா விரஜ கோபிகானாம் அப்படின்னா, கோபிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணனுடைய பிருந்தாவனத்தில நெறைய கோபிகைகள் பார்க்கலாம். அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ண பக்தைகள். எப்பவுமே கிருஷ்ணனோட சுத்திட்டு இருப்பாங்க. கிருஷ்ணன் வந்து பால்ய பருவத்தில விளையாடும்போது, மாடு மேய்க்க போம்போதும், அவங்க வந்து வந்து அவனோட சேர்ந்துகிட்டு விளையாடுறதும், அவங்களோட கமெண்ட் அடிக்கிறதும், அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது அந்த கோபிகைகள் அப்படின்னா, நாம வந்து ஏதோ சினிமாவுல பார்க்குற மாரி நெனைச்சுக்க கூடாது. அதாவது இங்க இறைவனும், நானும் வேறு வேறு அல்ல. அப்படிங்கிற கான்செப்ட்ட தான் அப்படி ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கோபிகைகளுடைய கதை வந்து ஒரு கற்பனை கதை தான். எப்படின்னா, இப்ப வந்து கடவுள் ஆத்மா ஒருத்தர் தான். அதாவது பரமாத்மா ஒருத்தர் தான். ஜீவாத்மா பல அப்படிங்கிற மாரி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்? நான் வந்து கோபிகை வந்து ஜீவாத்மாவா இருக்கிறா. அப்ப பல கோபிகைகள்னா, பல ஆத்மாக்கள் இருக்கிற மாரி இவங்க கற்பனை பண்ணிக்கிறதும், ஒரே ஒரு கிருஷ்ணன் இருக்கிறான். அவன் பரமாத்மா என்பதாக கற்பனை பண்றதும், அப்புறம் இந்த ஜீவாத்மாலாம் பரமாத்மாவை நாடி அவனிடத்திலே போய் சேரும்போது, ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பதாகவும் கதைகள்ல சுட்டிக்காட்டப்படுது. ஆனா இதெல்லாம் ஒரு தாத்பரியம் தான். அந்த மாரி கதைகள்ல இதுவும் இங்க சொல்றாரு. யதா விரஜ கோபிகானாம் அப்படின்னா, விரஜ கோபிகைகள் போல.
"ரச்ச கோபிகைகள் போல" அப்படிங்கிற சும்மா சிம்பிளா கோபிகைகள் போலங்கிறத இந்த ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. யதா, அதாவது எப்படி ரச்ச விருந்தாவனம். ரஜன்னா அந்த பிருந்தாவனம் சொல்றோம் இல்லையா? நம்ம தமிழ்ல பிருந்தாவனம் அப்படின்னா, அது சான்ஸ்கிரிட்ல விருந்தாவனம்னு பேரு. பிருந்தாவனம்னா அங்க என்ன இருக்கு? கோபிகானாம், கோபிகைகள் இருக்கிறார்கள். அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மீது முழுமையான, தன்னலமற்ற அன்பு கொண்டவர்கள் கோபிகைகள். அப்ப நாரதர் ஏன் வந்து இந்த கோபிகைகள் எடுத்து இங்க உதாரணம் குடுக்கிறார்ன்னா, கோபிகைகளுடைய பக்தி வந்து பராபக்தியின் உயிரோட்டம் உள்ள பக்தி. அவர்கள் வந்து ஏதோ கல்ல வணங்கல. கடவுள வணங்குற மெத்தடாலஜி அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க கோபிகைகள்னா, கிருஷ்ணன கடவுளா பாக்குறாங்க. அப்ப கிருஷ்ணன்கிறவன் ஒரு உயிரோட்டம் உள்ள உணர்வு பொருள் இல்லையா? இப்ப கிருஷ்ணன்கிறவன் வாழுகின்ற மனிதனா கதையில எடுத்துக்கிறோம். நம்ம கதையில எப்படி எடுத்துக்கிறோம்னா, கிருஷ்ணன்னா ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து கோபிகை கிட்ட விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னு நம்ம கதையில படிச்சாலும், அங்க கடவுள் என்பவன் உயிருள்ள, உணர்வுள்ள விஷயம் என்பதை இங்கு கோபிகைகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்ப பராபக்தியின் உயிர்ப்பு இது என்று இங்க சுட்டிக்காட்டுறார். ஏன்னா, கோபிகைகளிடத்தில் இருக்கிற அன்புல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபிகைகள் வந்து கிருஷ்ணனை தங்களுக்கு வேறாக நேசிக்கவில்லை. நான் வேறு, கிருஷ்ணன் வேறு என்று கருதவே கிடையாது. கிருஷ்ணனும் நாமும் ஒன்றுதான் என்று கருதினார்கள். அவ்வளவு அந்யோன்யம். கிருஷ்ணனிடத்துல அவ்வளவு அந்யோன்யம். கிருஷ்ணனுக்கு ஏதோ ஒண்ணுன்னா துடிச்சிருவாங்க. அப்ப கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு ஆடை வேணும்னு கேட்ட உடனே அவ ஒருத்தி உள்ள இருந்து ஆடை எடுத்து கழட்டி வீசுறா. உடனே கிருஷ்ணன் எடுத்து மாட்டிக்கிறான். இப்படிலாம் கதை வரும்ல. அப்ப இதெல்லாம் வந்து சினிமால கேட்டுட்டு இவ்ள கிருஷ்ணன் வந்து இத்தனை பெண்கள வச்சுக்கிட்டு இருந்தான். அப்படிங்கிற மாரி ஒரு கெட்ட புத்தி மனப்பான்மை தான் மனிதர்களுக்கு வரும். ஏன்னா, மேக்ஸிமம் மைண்ட் எல்லாம் கெட்டு கிடக்கிறவன் தானே இதெல்லாம் இப்படித்தானே கண்ணோட்டத்துல பார்ப்பான். அப்ப அவனுடைய மைண்ட் என்னன்னா, கிருஷ்ணன் வந்து பல பெண்களோட பேசிக்கிட்டு இருக்கிறான், பழகிட்டு இருக்கிறான். ஒரு காமுகன். அப்ப பல பெண்களோட பழகக்கூடியவன். அவன் வந்து கோபிகள் குளிக்கிற இடத்துல அவனுக்கு என்ன வேலை? அப்படி இப்படின்னு இவன் இந்த மாரி மைண்ட் செட்ல தான் இப்படி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருப்பான், அந்த கதைய கேட்டுட்டு. ஆனா, அந்த கதை வந்து எதுக்காக சொல்லப்பட்டது? கதையின் மூலமா ஆத்மாவ காட்டிக் குடுக்கிறதுக்காக நம்முடைய ரிஷிகள் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, அத வந்து இப்படி புரிஞ்சுக்கிறவனும் இருக்கிறான்ல. அப்ப இப்படி இருக்கிறவன் இந்த மாரி மைண்ட்ல தான் புரிஞ்சுக்குவான். இதனால தான் எல்லா விஷயங்களும் ஒரு குருவின் மூலமா கேட்கணும். அதாவது குரு மூலமா கதை கேட்டா, அவர் உண்மைய உணர வச்சு கதையினுடைய தாத்பரியத்த சொல்லிடுவாங்க. அப்ப அந்த கதை கரெக்ட்டா புரிஞ்சு சொல்லலன்னா, கதையினுடைய விஷயமே மாறி போயிடும். தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்புகள் அதிகமாயிடும். அப்ப இது மாரி தான் நெறைய பேர் தப்பு தப்பா கடவுள வந்து உருவகப்படுத்தி உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். கோபிகைகளினுடைய அன்பு என்னன்னா, கிருஷ்ணன் தனக்கு வேறு இல்ல. நானும் கிருஷ்ணனும் ஒன்றே அப்படிங்கிற அந்த ஏகத்துவமான பக்தி. அதுக்கு பேர் தான் அந்நியம் இல்லாத பக்தி. அனன்ய பக்தி. அதுதான் பராபக்தி. அந்த பக்தியை செய்தார்கள். ஏனென்றால், கிருஷ்ணனை தனக்குள் பார்த்தார்கள். அப்ப அப்படி உள்ள பார்த்தாங்க. வெளிய பார்க்கல கிருஷ்ணன. தனக்குள்ள எப்பவும் கிருஷ்ணன் நினைவாவே இருப்பாங்க. கிருஷ்ணனையே சிந்திப்பாங்க. கிருஷ்ணனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆத்மாவோட இணைஞ்சிட்டாங்க. சதா ஆத்ம நிஷ்டையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் அத எடுத்துக்கணும். அப்ப இங்க அன்பு அப்படின்னா, காரணம் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் வர வேண்டும். மேலும் அது முழுமையாக இருக்க வேண்டும். தூய அன்பாக இருக்க வேண்டும். அப்ப இங்க கோபிகைகள் வந்து கிருஷ்ணனிடத்துல மோட்சம் வேண்டினார்களா? அல்லது ஞானம் வேண்டினார்களா? எதையுமே வேண்டல. ஏன்னா வேண்டுவதற்காக வேறு பொருளாக கிருஷ்ணனை அவர்கள் பார்க்கவில்லை. இங்க நாம பக்தி அப்படியா பண்றோம்? கோபிகைகளுடைய பக்தி கிருஷ்ணன் கிட்ட கேட்டு பெற வேண்டியது தானே. கிருஷ்ணனே இங்க இருக்கிறான். மிகப்பெரிய கடவுளே வந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்து இங்க பூமியில வாழ்றான். அப்ப நம்ம இவன வச்சு என்ன வேணா வாங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி குடுப்பா. கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு ஒரு பெரிய கார் வாங்கி குடுப்பான்னா கேட்டாங்க. இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம திருப்பதிக்கு போறதே எதுக்குன்னா, எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டுட்டு திருப்பதியில உண்டியல்ல ஒரு ரூ. 10 போட்டுட்டு ரூ. 10,00,00,000 கேட்டு வருவோம். ஆனா, இங்க வந்து இவங்க கிருஷ்ணன் கூடவே வாழ்ந்தாலும், எந்த தேவையும் அவர்களுக்கு இல்ல. ஏன்னா அவர்கள் மோட்சம் வேண்டவில்லை, ஞானமும் வேண்டவில்லை. அப்ப அவர்கள் என்னதான் வேண்டினார்கள்? அவனையே வேண்டினார்கள்ங்கிறத தான் பார்க்கிறோம். அதுதான் கோபிகையை கொண்டு வந்து இங்க நிறுத்துறாரு. அதாவது நாரதர் வந்து பக்தி சூத்திரத்த பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப பக்தின்னா என்னன்னா, நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ என்று சொன்னார்.
அப்படிப்பட்ட நீ வேண்டுவது உனக்காகவே, உன்னிடத்திலேயே நீ வைக்கின்ற அன்பு. உனக்கு வேறான ஒரு விஷயமே அங்க கிடையாது. வெளி விஷயத்தில் தேடி ஏதோ வேணும், அது வேணும்னு எதிர்பார்த்தா தான் அங்க இருமைகள் வரும். அப்ப உண்மையான பக்தி என்னன்னா, நீங்க உண்மையான கடவுள் பக்தியாகவே இருந்தா கூட, சிவபெருமான் பக்தனா இருங்க, பெருமாளுடைய பக்தனா இருங்க. அஞ்ஞானத்தினால இருமைகள் இருந்தா கூட, உண்மையிலே எத்தன பேர் வந்து எனக்கு சிவன் தான் வேணும்னு கேட்பாங்க, கிருஷ்ணன் தான் வேணும்னு கேட்பாங்க. ஒருத்தரும் கேட்கறதில்ல. சிவபக்தன்னு சொல்லிக்கிட்டு கொட்டையும் போட்டுட்டு, பட்டையும் போட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த சிவபெருமான் கிட்ட எனக்கு அது வேணும், இது வேணும்னு தான் கேட்டுட்டு இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் பக்தி செய்றவங்களா இருக்காங்க. ஆனா சிவபெருமான் வந்து அந்த ஆத்மா தான்னு புரிஞ்சுக்கிட்டவன்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்ப அவர்கள் வேண்டுவது அவனையே என்று இந்த இடத்துல சொல்றார். அதனால ஆரம்பத்துல இங்க வந்து நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, கிருஷ்ணன் வேறு, நான் வேறு, சிவன் வேறு என்று இருந்தாலும், அதனுடைய உண்மையான அன்பின் தீவிரம் என்ன ஆயிடுதுன்னா, நானுங்கிற ஈகோ மறைஞ்சு போயி, அங்கு அன்பு மட்டுமே எஞ்சுகிறது. அந்த தூய அன்பு, அந்த தூய பிரேமை மட்டும் தான் இங்கு ஆனந்தத்தை அளிக்கிறது. அந்த அன்பு வந்து ஆனந்தமாக மாறுகிறது. அந்த ஆனந்தம் தான் ஆத்மா. ஆத்மா வந்து எப்பயுமே ஆனந்த ஸ்வரூபம். அப்ப அப்படிப்பட்ட ஆத்மா தான் அங்க எப்போதும் இருக்கிறது என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோபிகைகளை எடுத்துக்கிட்டோம்னா, இங்கு அன்பின் மூலமா ஆத்மாவை அறிந்து கொண்டார்கள். அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் இங்க கான்செப்ட்டே. இந்த கான்செப்ட் அவ்வளவுதான். இந்த சூத்திரத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா, ட்ரூ லவ் அது கடவுளை காட்டிக் குடுத்துருது. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப கோபிகைகள் இதுக்கு உதாரணம் என்று இந்த இடத்துல சொல்றார். இது வந்து அருமையான சூத்திரம். இதில நம்ம என்ன பண்ணலாம்னா, இத அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட அந்த அன்பு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா? அதுக்கு பகவத்கீதையினுடைய ஒரு விஷயத்த எடுத்து இந்த இடத்துல பார்ப்போம். பகவத்கீதை சொல்லுது. அருமையான ஸ்லோகம். அத்தியாயம் 2 49. "தூரேண ஹ்யவரம் கர்மா புத்தி யோகாத்து தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா பலஹேத்தவஹ." இங்க என்ன சொல்லுது இந்த பகவத்கீதையினுடைய சூத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வீக அறிவு, அந்த நுண் அறிவினிடத்திலே அடைக்கலம் தேடு. இங்க வந்து புத்தி யோகாத்து தனஞ்சயா. அந்த தெய்வீக அறிவினிடத்திலே, அந்த நுண்ணிய அறிவினிடத்திலே அடைக்கலத்தை தேடு. ஓ அர்ஜுனா! தெய்வீக அறிவில் நிறுவப்பட்ட புத்திசாலித்தனம் செய்யக்கூடிய செயல்களை விட மிக வெகுமதியான செயல்கள் இங்க எதுவுமே கிடையாது. அப்ப நீ எந்த காரியத்தை செய்தாலும் புத்திசாலித்தனமா செய்யணும். அதுதான் உன்னை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல காரியம் செய்யணும். நான் செய்கிறேன்ங்கிற மைண்டின் அடிப்படையில செய்யக்கூடாது. அது ஔவையார் சொல்லுவாரு. "மனம் போன போக்கில் போக வேண்டாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்." அப்படின்ட்டு ஔவையாருடைய ஆத்திச்சூடியில படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் இங்க எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்ப உயர்நிலை நனவு பரிமாணத்துக்கு நம்ம உயர்கின்ற பொழுது, ஒருவன் இயற்கையாகவே தான் செய்கின்ற செயலின் பலனை அனுபவிக்கின்ற ஆசையை விட்டுவிட்டு, சேவையின் திசையில் செல்கின்றான். அப்படின்னு இந்த கீதையினுடைய ஸ்லோகம் வந்து அருமையா சொல்லுது பகவத்கீதை. அதை விட்டு கிருபணா பலஹேத்தவகா. கிருபணான்னா கஞ்சன். அதுவே கஞ்சத்தனம் உடையவர்கள் தங்கள் படைப்புகளின் பலனை தாங்களாகவே அனுபவிப்ப முயற்சி செய்கிறார்கள். அப்படின்ட்டு இங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கீதையில அழகா சொல்றார். அப்ப இங்க என்ன நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். கீதையினுடைய ஸ்லோகமும், இந்த பக்தி சூத்திரத்தையும் கம்பேரிசன் பண்ணி சொல்றேன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப கோபிகையினுடைய அன்பு ஏகத்துவமான ஆத்மாவினிடத்திலே, ஈஸ்வரனிடத்திலே மட்டும் தான் இருந்தது. வேற எந்த தேவையும் அவர்களுக்கு இல்ல. அது அர்ப்பணிப்பு மனப்பான்மை. நான் செய்யல, எல்லாம் ஈஸ்வரன் செய்றான். அவனுக்கு வேற இங்க எதுவுமே இல்லங்கிற அந்த உண்மையான பக்தி, தூய பக்தி. அது கோபிகைகளுக்கு ஓமானம். அத நாரதர் சொல்றாரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இங்க சொல்ற விஷயம் அதேதான். அர்ஜுனனுக்கு சொல்றதும் அதேதான். அப்ப இங்க ஆத்மா தெய்வீக அறிவினுடைய அதிஷ்டானத்தில் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்றாரு. அந்த நுண்ணறிவில் அடைக்கலம் தேடு. அப்ப அந்த ஆத்மாவினிடத்திலே நீ அடைக்கலம் அடைந்து விடு. நீ இங்க ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. எல்லாம் ஆத்மா தான் இருக்கு. அதுதான் செஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி உன்னை நீ ஒப்பு வச்சுடு அப்படின்ற
பியூர் சரண்டர பத்தி பேசுறாரு இங்க கீதையில. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம நடைமுறையில ஒரு செயல பார்க்கலாம். எப்படி செயல பார்க்கலாம்னா, புரியிற மாரி சொல்றேன். இப்ப பிருந்தாவனத்துல வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. கிருஷ்ணன் கோயில். உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன் ஒரு கத. இப்ப பிருந்தாவனத்துல கிருஷ்ணனுக்காக ஒரு கோயில் கட்டுறாங்க. ஏன்னா பிருந்தாவனம் ஒரு பெரிய புண்ணிய பூமி. கிருஷ்ணன் வாழ்ந்த பூமி. ஆகவே அங்க ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அந்த கோயிலுக்காக நெறைய ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இப்ப உண்மையிலேயே கட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க அந்த அடிக்கடி விளம்பரம் வரும். பிருந்தாவனத்துல மதுராவுல ஒரு கோயில்ல, பிருந்தாவனத்துல ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கோம். யாரெல்லாம் டொனேஷன் குடுக்குறீங்களோ குடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய கோயில் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மாரி ஒரு கோயில் வந்து கட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த கோயில் வந்து ஒரு புண்ணிய பூமியில கட்டப்படுதுன்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த கோயில் கட்டுறதுக்கு யார் வேலை செய்வா? கொத்தனாரு, மேஸ்திரி நெறைய பேர் வருவாங்க இல்லையா? ஏகப்பட்ட பேர் வருவாங்க. எல்லாம் வந்தா தானே கோயில் கட்ட முடியும். பணம் மட்டும் இருந்தா கோயில் ஆயிடுமா? கோயில் கட்டுறதுக்கு வேலையாட்கள் வேணும். அப்ப தொழிலாளர்கள் வந்து அந்த கோயில் கட்டுகின்ற புனிதமான செயலில் ஈடுபடுகிறார்கள்ன்னு வைத்துக்கலாம். அவர்கள் எல்லாம் வந்து கோயில் கட்டுறாங்க. ஆனா அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்னு நீங்க கவனிச்சு பாருங்களேன். கோயில் கட்டுறவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்னா, அவன் ஏதோ நான் கடவுளுக்காக கட்டுறேன் அப்படின்னு நெனச்சு அவன் கட்டல. அவன் காசுக்காக கட்டுறான். ஏன்னா இங்க ஒரு மேஸ்திரி, ஒரு கொத்தனார் வரான்னா, அவனுக்கு என்ன? ஒரு நாள் கூலி இவ்வளவு குடுத்துடணுங்க எனக்கு. நான் ஒரு நாளைக்கு வந்து கொத்தனார் வேலைக்கு வருவேன். எனக்கு ரூ. 1200 ரூ. 1500 கூலி குடுத்துடணும். நான் வந்து உங்களுக்கு என்ன வேலை வேணாலும் செஞ்சு குடுக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ, எப்படி கேட்கறீங்களோ அப்படி கட்டி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்ப மேசனு, கொத்தனாரு, இந்த கட்டடம் கட்டுறவன் எல்லாரும் ஒரு அமௌண்ட்ட பேசிக்கிட்டு வந்து தான் அந்த கோயில் நிர்வாகத்துல கட்டடத்த கட்டுவாங்க. அப்ப அதுக்கெல்லாம் சாயந்தரம் வேலை முடிஞ்சு போகும்போது எல்லாருக்கும் கூலி குடுத்துருவாங்க. அந்த கோயில் கட்டக்கூடிய நிர்வாகம். அப்ப இந்த மாரி ஒரு அணுகுமுறை வந்து சாதாரணமான அணுகுமுறை. கோயில் கட்டுவது பணத்துக்காக, தன்னுடைய வயித்து பொழப்புக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் கட்டுறான். அது எதற்காக? ஒரு பெரும் ஊதியத்தை எதிர்பார்த்து அவன் கட்டுறான். இப்ப இதுவே வந்து இன்னொருத்தன் சொல்றான். ஏங்க அத விட அருமையான ஒரு இடத்துல நான் இங்க ஒரு வீடு கட்டுறேன். பங்களா கட்டுறேன். வில்லா. அங்க எவ்வளவு கூலி குடுக்குறாங்கப்பா? கோயில் கட்டுற இடத்துல. என்னங்க ஒரு நாளைக்கு ரூ. 1500 குடுக்குறாங்க. அத விடு ரூ. 2500 நான் தரேன் ஒரு நாளைக்கு. நீ வந்து எனக்கு ஒரு அழகான வில்லா கட்டி குடுக்குறியா? அப்படின்னு கேட்ட உடனே, இந்த வேலையாட்கள் எல்லாம் எங்க போயிடுவாங்க? நேரா வில்லா கட்டுற இடத்துக்கு போயிடுவான். கோயில் கட்டுற இடத்துல இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, ரூ. 1500 தான் இங்க குடுக்குறாங்க கோயில் கட்டுற இடத்துல. ஆனா வில்லா கட்டுற இடத்துல ரூ. 2500 குடுக்குறாங்க. அப்ப உடனே என்ன பண்ணுவான்? இது கிடக்குது ரூ. 1500 ஒரு கூலி. இதெல்லாம் ஒரு கூலியா? அது என்ன கிருஷ்ணனுக்கு கோயில் கட்டினா என்ன? ராமனுக்கு கோயில் கட்டினா எனக்கு என்னய்யா? எனக்கு ஒரு நாள் கூலி ரூ. 2500 கிடைக்குது. அவரு இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு, அந்த கட்டட வேலை பண்ற பாதி பேர் அங்க காணாம போயிடுவான். காரணம் என்னன்னா, அவனுக்கு பணம் தான் பிரதானம். அப்ப ஒப்பந்தக்காரர் வந்து அதிக ஊதியம் கொடுக்கிறேன் என்றால், அவர்கள் வேலையை மாற்றக்கூட தயங்க மாட்டார்கள். ஆனா, அதே பிருந்தாவனத்துல ஒரு துறவி இருக்கிறார். அந்த துறவி அந்த கோயில் கட்டுவதற்காக கூட உதவி செய்றார். அவரு வராரு, "நானும் கோயில் கட்டுறதுக்கு உங்க கூட உதவி செய்யட்டுங்களா? நானும் சிமெண்ட் எடுத்து குடுக்குறேனே, கல் எடுத்து குடுக்குறேனேங்கிறாரு." சரி செய்யுங்கங்கிறாங்க அங்க இருக்கிறவங்க. அவரு வந்து உடனே செங்கல் எடுத்து குடுக்குறாரு, கலவ கலக்கி குடுக்குறாரு. இதெல்லாம் அவரு செய்றாரு. ஆனா அவரு யாருக்காக செய்றாரு? அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்காக கட்டப்படுகின்ற கோயில்ங்கிறதுனால பக்திக்காக செய்றாரு. அவரு வந்து பணத்துக்காக செய்யல. அப்ப அவர் செய்யறதுக்கு பேர் என்ன? கடவுளுக்கு செய்கின்ற சேவை. அப்ப அந்த சேவைக்கும், இங்க கூலிக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்லையா? இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பக்தி இப்படிதான் இருக்கு. நெறைய பேருடைய பக்தி வந்து சேவைக்காக இல்ல, வியாபாரத்துக்காக இருக்கு. அதுதான் இங்க நாரதர் சொல்றாரு. நாரதர் என்ன சொல்றாருன்னா, கோபிகைகளோட பக்தி என்பது சேவை. கண்ணனுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். எந்த தேவையும் அவர்களுக்கு இல்ல. கண்ணன் இருந்தா போதும். கிருஷ்ணன் இருந்தா போதும். அதுதான் உண்மையான அன்பு. ஆனா மற்றவர்கள் எல்லாம் அப்படி கண்ணனு கிட்ட வந்து அப்படி அன்பு வைக்கல. கண்ணன் கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? என்ன கேட்கலாம்? எதுக்கு எடுப்பான்? அப்படின்னு அப்படி எதிர்பார்ப்போடு வருவது. அப்ப இங்க ஒரு துறவியும், தொழிலாளர்களும் செய்கின்ற வெளிப்புற வேலை பார்ப்பதற்கு ஒன்றுதான். ஒரு வேலையாள் செஞ்சாலும் அவன் அதே சிமெண்ட்ட கலப்புவான். துறவியும் அதே சிமெண்ட்ட கலப்புவாரு. ஆனா மனப்பான்மை வேறு. என்ன மனப்பான்மை? அந்த கட்டடம் கட்டுறவன் காசுக்காக கட்டுறான். அவன் மனப்பான்மை வந்து பணம். நீ ரூ. 1500 கூலி குடுக்குறியா? நான் கட்டடம் கட்டி தரேன். இன்னொருத்தன் ரூ. 2500 கூலி குடுக்குறானா? அங்க போயிடுவேன். நீ கோயில் கட்டினா என்ன? நீ வில்லா கட்டினா எனக்கு என்னய்யா? நான் கட்டடம் கட்டுறவன். எனக்கு பணம் தான் வேணும். அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறவன்,
நாம பண்றது புனித காரியம், கோயில் காரியமாப்பா. இதுக்கு போய் நீ ரூ. 1500 வாங்கிட்டு செய்யலாமல்லப்பா. அவன்கிட்ட போய் ரூ. 2000 ஆசைப்படுறியான்னு சொன்னா கேட்க மாட்டான். ஏய்யா, நானே இந்த கூலி வேலைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நீ ரூ. 1500 குடுத்து கட்டட வேலை வாங்க பாக்குற. எனக்கு நீ கோயில் கட்டினா என்ன? பங்களா கட்டினா எனக்கு என்ன? எனக்கு கூலி எச்சா கிடைக்குது. அங்க போவேன்ட்டு அவன் போயிடுவான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனிதர்களுடைய மனப்பான்மை தான் இங்க மாற்றம். வேற ஒண்ணுமே சேஞ்ச் கிடையாது. பக்தி தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். மைண்ட் வந்து ட்ரூ லவ்ல இறைவன மட்டும் தான் கேட்குங்க. வேற எதுவுமே வேண்டாம். அப்ப அதுக்கு பேர் என்ன? ஆத்ம ரதி. ஆத்மாவை தவிர எனக்கு தேவையில்லை வேற எதுவுமே. ஆனா மற்ற பக்தி எல்லாம் எனக்கு வேறா கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் இடத்துல என்ன கேட்கலாம்? எனக்கு நோய் இல்லாத வாழ்க்கை குடுக்குறியா? செல்வம் குடுக்குறியா? எனக்கு குழந்தை குட்டி குடுக்குறியா? பையன் பொறந்துட்டான், பெண் குழந்தை பொறக்கவே இல்ல. பெண் குழந்தை குடுக்குறியா? இல்ல என் பொண்டாட்டியே கல்யாணமே ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒரு பொண்டாட்டி குடுக்குறியா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆனா குழந்தையே பொறக்கல. குழந்தை குடுக்குறியா? இப்படிதான் கடவுளிடத்துல வேண்டக்கூடிய கூட்டங்கள நம்ம பார்க்கிறோம். பட் இது பக்தி கிடையாது. அப்படிங்கிறத இங்க அருமையா புரிய வைக்கிறார். இத வந்து நாரதர் மட்டும் சொல்லல. 2வது அத்தியாயத்தினுடைய 49வது ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு. தூரேன ஹ்யவரம கர்மா புத்தி யோகாத்து தனஞ்சய. தெய்வீக அறிவு மற்றும் நுண்ணறிவில் அடைக்கலம் தேடுவதுதான் உண்மையான அன்பு. வேற நீ வெளி விஷயங்கள்ல அந்த தெய்வீக அறிவை விட்டுவிட்டு நான் செய்கின்றேன்ங்கிற லெவல்ல நீ செஞ்சீன்னா, நீ மைண்ட்ல தான் செய்ற. அப்ப நீ பணத்துக்கு மாரடிக்கிறவன். கூலிக்கு மாரடிக்கிறவன். அவ்வளவுதான். அப்ப நீ வந்து பணத்துக்காக என்ன வேணா செய்வ. அந்த காலத்துல பணத்துக்கு மாரடிக்கிறவன் நம்ம சொல்லுவோம். எதுக்காக அந்த வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னா, அன்னைக்கெல்லாம் செத்து போயிட்டா வந்து மார்பிள அடிச்சுக்குவாங்க. அதுக்கு பணம் குடுப்போம் நம்மலாம். கிராமப்புறத்துல எப்படின்னா, அ ஒருத்தர் வந்து இறந்துருவாரு. இறந்த உடனே அழுவுறதுக்கு சொந்தக்காரன் வரானோ இல்லையோ, அந்த ஊர்ல இருந்து ஒரு 10 பேர் வருவான். நாங்க அழுவுறோங்க. சரி தலைக்கு எவ்வளவு கேட்கறீங்க? என்னங்க ஒரு 100, 100 குடுங்க. சரி 10 பேருக்கு ரூ. 1000 வச்சுக்கங்க. அழுவுங்க அப்படின்னு உடனே எல்லாம் மார்புக்கு மார்புக்கு அடிச்சுக்கிட்டு, ஐயோ! போயிட்டியே ராசா, போயிட்டியே ராசா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு, அதுங்க வைக்கிற ஒப்பாரி இருக்கு பாருங்க. அந்த ஒப்பாரியில தான் வர்ற சொந்தக்காரனே அழ ஆரம்பிப்பான். இல்லன்னா இவன் அழவே மாட்டான் சொந்தக்காரன்லாம். அப்ப அது மாரி ஒரு மாரடிக்கிற தொழில் அந்த காலத்துல இருந்ததுங்க. மார்பு அடிக்கிற இப்ப இல்ல. இப்பல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல. மாடர்ன் வேர்ல்டு இப்ப கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வருது இல்லையா? அதனால இப்ப கூட சில கிராமங்கள்ல இருக்கலாம். நாமெல்லாம் சிட்டில இது பண்ணிட்டோம். அதனால நமக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த மாரி எல்லாம் மனிதர்களுடைய மனோபாவம் வந்து இப்படிதான் பணத்துக்காக இருக்குங்க. அதுல கஞ்சத்தனத்த பத்தி பேசுறாரு இல்லையா? இங்க பகவத்கீதையில பேசும்போது கஞ்சத்தனத்த சொல்றாரு. கஞ்சத்தனம் உடையவர்கள் தங்கள் படைப்புகளின் பலனை தாங்களாகவே அனுபவிக்க முயல்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருல்ல. அத வந்து பாகவதமும் பேசும். எப்படி பேசுது பாகவதம் அப்படின்னா, கஞ்சர்கள் என்பவர்கள் ஜடசக்தியில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் புலன்களை ஆதாரமாக கொண்டு புலன்களிலேயே சிக்கிக் கொண்டிருப்பவர்கள். புலன்களின் மீது கட்டுப்பாடு கொண்டவர்கள். அதாவது புலன் அறிவு தான் பிடிப்பாங்க. கண்ணு, காது, மூக்கு, நாக்குங்கிற இந்த விஷயங்கள்ல நாட்டம் வச்சுக்கிட்டு, அதன் மூலமா வாழ்க்கைய வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு வந்து கிருபணன்னு பேரு. அதாவது சான்ஸ்கிரிட்ல வந்து கிருபணன் அப்படின்னா கஞ்சர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். அப்ப இப்படிப்பட்ட நிலை, இப்படிப்பட்ட மனிதர்கள் பலனை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். தாங்களே அனுபவிக்க விரும்புகின்றவர்கள். அப்ப இப்படிப்பட்ட கம்பேரிசன பகவத்கீதை பேசுது. இங்க வந்து நாரத பக்தி சூத்திரம் இப்படி பேசுது பக்தியின் அடிப்படையில. உண்மையான பக்தின்னா என்ன? அதாவது பராபக்தின்னா என்ன? சாதாரண வேண்டுதலுக்கு அது வேணும், எது வேணும்னு கேட்கிற சாதா பக்தின்னா என்ன? 2க்கும் வித்தியாசத்த இங்க காட்டிக் குடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல நல்லா இத உள் வாங்கிக்கங்க. அடுத்த சூத்திரம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏன்னா டாபிக் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. அப்ப இங்க நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? கடைசியா ஒரே லைன்ல சொல்லிடுறேன். கோபிகைகள் போல அன்பு. அந்த இடத்துல நானுங்கிற ஈகோ இருக்காது. அதுக்கு பேரு அத்வைதம். அவ்வளவுதான் ஒரே லைன். இன்னொன்னு 2வது ஒரு விஷயம் இருந்தால் தான் நீ வேறு, நான் வேறு என்ற இருமைகளால் உண்டாகின்ற துவைத பக்தி வரும். இருப்பது இறைவன் மாத்திரமே. நான் இல்ல. நான் அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன். அவ்வளவுதான். அப்ப நான் வேறு, நீ வேறுங்கிற இருமைகள் அங்கு இல்ல. இருப்பது இருப்பு மாத்திரமே. அதுவே அத்வைதம் என்று இந்த 21வது சூத்திரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்தது 22 நாளைக்கு பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.